தேவனுடைய பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு புதன்கிழமை என்று நாம் கூடி வரவும் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கவும் தேவன் தாமே நமக்கு ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை இந்த நாளிலே தந்திருக்கின்றார். நாம் இன்றைக்கும் தொடர்ந்து யோவானுடைய 3வது நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்துல 2ஆம் நிருபத்தினுடைய 2ஆம் பகுதி, செகண்ட் எபிசோடினுடைய செகண்ட் போர்ஷன் நம்ம கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம். அதிலே லவ் கவர்ன்ட் பை ட்ரூத், நம்முடைய அன்பு சத்தியத்தின் மூலமாக வரையறை அல்லது எல்லை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதில் சிந்தித்தோம். அதிலே நம்முடைய அன்பு பகுத்தறியப்பட வேண்டும். அதே நேரத்திலே பொய்மையினிடமிருந்து நாம் சற்று விலகி தூரமாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியமே அல்லது அவருடைய உபதேசமே நமக்கு ஒரு எல்லைக்குறியாக வரையறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அதிலே தியானித்தோம். கடைசியாக வேதம் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே நாம் விரும்ப வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், அதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று கடைசியாக அதிலே நாம் தியானித்து நிறைவு செய்தோம். இன்றைக்கு நாம் 3வது நிருபத்தினுடைய முதல் 8 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். Third Epistle of John and verse 1 down to verse 8. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதன் மூலமாக நம்மோட கூட பேசுவார் என்றுதான் நம்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏற்கனவே 2ஆம் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிக் கொண்டு வருவதை போல இந்த நிருபத்திலும் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தியம் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமாக எடுத்தாளப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்க முடியும். அதனுடைய முதல் வசனத்திலே சத்தியத்தின் படி நேசிக்கிற, 3வது வசனத்திலே சத்தியத்திலே நடந்து கொள்கிற, அதே போல 4ஆம் வசனத்திலே சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று, 8வது வசனத்திலே சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படிக்கும். ஆகவே இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே சத்தியம் என்பது மிக மிக முக்கியமாக எடுத்தாளப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக ஒருவேளை உங்களுக்கு 3ஆம் நிருபத்தினுடைய ஒரு அறிமுகம் an introduction to the third epistle அது வேண்டுவதில் என்று நம்புகிறேன். முன்பதாகவே நான் கடந்த வாரத்தில் நான் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அது உங்களை ஞாபகப்படுத்தும்படியாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நிருபமானது காயு என்ற ஒரு மனிதனை பெயரிட்டு இங்கே சொல்லி எழுதுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். 2ஆம் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அம்மாள் என்ற ஒரு பெண்மணிக்கு எழுதப்பட்டதாக நாம் அதனை சொன்ன பொழுதும் கூட அந்த அம்மாளுடைய வீட்டிலே கூடி வந்திருக்கக்கூடிய திருச்சபை, அவருடைய வீட்டிலே, ஏனென்றால் அந்த முதல் நூற்றாண்டிலே சபைகளுடைய கட்டிடங்களோ அல்லது சபைக்கென்று சொல்லப்படக்கூடிய மிஷனரியினுடைய இயக்கங்களோ மிஷனருடைய ஸ்தாபனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய இடங்கள் நமக்கு இல்லை. ஆகவே அந்த நாட்களிலே முதல் நூற்றாண்டிலே குறிப்பாக திருச்சபைகள் வீடுகளிலே தான் கூடி வந்திருந்தார்கள். ஒருவேளை இந்த அம்மாள் என்று சொல்லப்படுகின்ற பெண்மணியும் அந்த வீட்டினுடைய உடைமையாளனாக, அந்த வீட்டினுடைய ஓனராக அவர்கள் இருந்திருக்கலாம் என்றுதான் நாம் சிந்தித்தோம். ஆகவேதான் அந்த வீட்டிற்கு அங்கே கூடி வரக்கூடிய சபையாருக்கு எழுதும் நேரத்திலே அம்மாள் என்ற பெயரிட்டு அவர் இங்கே எழுதுகிறார் என்றும் நாம் தியானித்தோம். அதே போல 3ஆம் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் கூட இங்கே காயு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு தான் அவர் எழுதுகிறார். என்றால் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பெயரை அங்கு எழுதுகிறார். ஒரு இந்த வீட்டில் இந்த காயு என்ற இந்த நபருடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வந்திருப்பதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு. அது நிமித்தமாக இந்த நபருக்கு அல்லது அந்த சபைக்கு எழுதுவதற்கு பதிலாக, இங்கே கூடி வரக்கூடிய சபைக்கு எழுதுவதற்கு பதிலாக, ஏனென்றால் அந்த சபைக்கு அந்த இடத்துக்கு பெயர் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அங்கே கூடி வரக்கூடிய இடத்தில் கலாத்தியானுடைய சபை என்றோ அல்லது எபேசுனுடைய சபை என்றோ அல்லது தெசலோனிக்கேவில் கூடி வரக்கூடிய சபை என்றோ சொல்லப்படுவதற்கு பதிலாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது ஒரு நபரை குறிப்பிட்டு அந்த வீட்டிலே கூடி வரக்கூடிய சபையாருக்கு எழுதுவது நிமித்தமாக அந்த வீட்டினுடைய உடைமையாளனாக இருக்கின்ற அல்லது அந்த சபையினுடைய ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எழுதுகிறதாக இந்த நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எப்படி ஆயினும் அந்த நபருக்கு எழுதுனது என்று எடுத்தாலும் சரி அல்லது அந்த சபையாருக்கு எழுதுனது என்று எடுத்தாலும் சரி, இங்கே சொல்லப்படக்கூடிய கருப்பொருள் சத்தியம் என்பதாகும். நான் கடந்த வாரத்தில் இந்த சத்தியம் என்பது என்ன என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த சத்தியம் என்பது வேதாகமத்தினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது முழு வேதாகமத்தையும் நமக்கு குறிப்பிடுகின்றது ஒன்று. இரண்டாவதை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றதாகவும் வருகின்றது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் நேரத்திலே சத்தியமாவது என்ன என்று கேட்கப்படும் கேள்வி பொதுவாக வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே 8ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். So he himself has told that I am the truth. நானே சத்தியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனைகளும் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாம் அடங்கியிருப்பது சத்தியம் என்பதை எடுத்துக்காட்டாக நாம் சிந்தித்தோம். முழு வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஏன் சுவிசேஷமாகிய சத்தியம்
என்றும் கூட நமக்கு வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே the gospel itself is called as truth. இன்னும் நாம் ஒரு ஒரு கம்ப்ரைசிங் அவ்வளவு முழுவதுமாக நாம் ஒரு சேர்த்த சொல்ல வேண்டும் என்றால் வேதாகமமே நமக்கு சத்தியத்தினுடைய பிரமாணமாக நாம் பின்பற்ற வேண்டியதை இதன் மூலமாக நாம் தியானிக்கிறோம். ஆகவே இந்த சத்தியம் தான் இந்த முதல் 8 வசனத்திலும் நமக்கு மிக மிக முக்கியமான கருப்பொருளாய் விளங்குகின்றது. இதன் அடிப்படையில தான் இந்த முதல் 8 வசனத்தை 3 பிரிவுகளாக நான் பிரித்திருக்கிறேன். So on these three on the theme of truth, I have divided this 8 verses into 3 portions. 3 பிரிவுகளாக பிரித்து உங்களுடைய கூட நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நான் வாசிக்கும் பொழுது முதல் 4 வசனங்களை வாக்கிங் இன் ட்ரூத், சத்தியத்திலே நடக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை குறிப்பிட்டு நான் தியானிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக வரக்கூடிய 5, 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சர்விங் த ட்ரூத், சத்தியத்திற்கு பணிவடை செய்வது அல்லது சத்தியத்திலே பணிவடை செய்வதை நாம் 5, 6வது வசனத்திலே நாம் தியானிக்க முடியும். 7, 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்ட்னரிங் இன் த ட்ரூத், சத்தியத்திலே பங்காளித்துவத்தை எப்படி நாம் வகிக்க போகிறோம் என்பதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது குறிப்பிட்ட முறையிலே 3 நபர்களை நீங்கள் வாசிக்க முடியும். There are 3 important personalities in this epistle written by Apostle John. முதலாவதாக நாம் வாசித்த காயு என்ற நபர், இரண்டாவதாக 8 முதல் வாசிக்கும் பொழுது அங்கே தியோத்திரேப்பு என்று சொல்லப்படுகின்ற மனுஷன் வருகிறான், மூன்றாவதாக திமேத்ரியு என்ற ஒரு மனுஷனும் நாம் வாசிக்கின்றோம். இந்த 3 நபரை அடங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நிருபத்தில் இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு நிருபம், ஆனால் அதிகமான கருத்துக்கள், அதிகமான சத்தியம் அடங்கியிருக்கின்ற ஒரு நிருபமாக இது விளங்குகின்றது. Though this epistle contains only 14 verses, this has a lot more in-depth truth that we need to understand and imbibe in our life. இதனுடைய பின்னணி நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் இந்த முதல் 4 வசனங்கள் அல்லது 8 வசனத்தை வாசிக்க வேண்டுமென்றால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டுமல்லாமல் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு மிஷனரி பயணமாக செல்லும் பொழுது அவர்கள் தங்குவதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு மிஷனரியினுடைய ஒரு காம்பவுண்ட், இந்த நாட்களில் இருப்பதை போல மிஷனரி காம்பவுண்ட்களோ அல்லது மிஷனரி ஸ்தாபனங்களோ அல்லது இங்கே ஊழிய பணித்தலங்களோ அல்லது சபை கட்டிடங்களோ நமக்கு இல்லை. அது நிமித்தமாக விசுவாசிகள் ஒரு இடத்தை விட்டு ஒரு மற்றொரு இடத்துக்கு பயணப்பட்டு போகும் பொழுது அவர்கள் தங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு மற்றொரு விசுவாசியினுடைய வீடாக இருக்கின்றது, அவ்வளவுதான். They will just enter into the house of a believer and stay there and station there for maybe for 2 or 3 days or a week and then minister in that particular ஏரியா. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர்கள் தங்கி இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர்கள் ஊழியம் செய்வது வழக்கமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே தங்கி வரக்கூடிய நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் நிருபத்தையும் 3வது நிருபத்தையும் அடிப்படையாக வைத்து எழுதுகிறார். ஏனென்றால் அவர்கள் அங்கே தங்கும் பொழுது உபசரிக்க வேண்டும், அவர்கள் அங்கே தங்கும் பொழுது அவர்களுக்கு போதுமான உணவு, உடையில் கொடுக்கப்பட வேண்டும். The basic needs to be met when people or itinerant preachers travel from one place to another place. நாம் பொதுவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் இருக்கிற அநேக அப்போஸ்தலர்கள் மற்றும் அநேக ஊழியர்கள் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு அவர்கள் பயணப்படும் பொழுது அவர்களுக்கு ஏதுவான உணவை தருகிறார்கள், அவர்களுக்கு ஏதுவான உடைகளை தருகிறார்கள், அவர்கள் எங்கே தங்க வேண்டும் என்பதை தருகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சபையாகத்தான் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய சபைகளும் அதே போல இருக்கக்கூடிய விசுவாசி பெருமக்களுடைய வீடுகளும் காணப்பட்டிருந்தது என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலும் பார்க்கிறோம். இந்த பின்னணியினுடைய அடிப்படையிலே இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். இது ஏன் முக்கியம் என்று சொன்னால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 2ஆம் நிருபத்தினுடைய கடைசியிலும் அதே போல 3ஆம் நிருபத்தினுடைய சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இவர்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய உபசரிப்பும் கூட மிக மிக கவனமாக அவர்கள் கையாள வேண்டும் என்பதை அவர் எழுதுகிறார். Yes, you are providing the hospitality. Hospitality have to be provided by a believer, but you need to do it very carefully. நீங்கள் மிக மிக கவனத்துடன் நீங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும். யாருக்கு இந்த உபசரிப்பு கொடுக்கப்படுகின்றது, யாருக்கு இந்த உபசரிப்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், யாருக்கு இந்த உபசரிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள், அதே போல் உபசரிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நபரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் 2ஆம் நிருபத்தின் கடைசியிலிருந்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதனுடைய முதல் பகுதி, the first portion, இதுல எழுதும் பொழுது சத்தியத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை, ட்ரூத் சென்டர்ட் லைஃப், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை சத்தியத்தால் ஆளப்படும் என்று சொன்னால் அல்லது சத்தியத்தாலே கட்டுப்படுத்தப்படும் என்று சொன்னால் அவனுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையானது சத்தியத்திலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை முதல் 4 வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். அதுல என்ன வாசிக்கின்றோம்? ஃபர்ஸ்ட் 4 verses-ல மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த சத்தியம்
ஜனங்களை ஒன்றிணைக்கிறது. The truth unites people. ஒரு மனுஷன் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் மற்ற ஒரு மனுஷனுடைய கூட அல்லது சத்தியத்திலே வாழக்கூடிய சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து சத்தியத்தால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனோட அவனும் இணைத்துக் கொள்கிறான். The truth unites another believer. அதைத்தான் முதல் வசனத்தில் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லும் பொழுது இங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவனாக இருந்து ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவ பொறுப்பை வகிக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மூப்பனாகிய நான், I'm an elderly person, I'm an elder of an assembly, or இந்த சபையினுடைய மூப்பனாக இருந்து ஒரு வயது நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நான், பிரிஸ்பைட்ரோவாக இருக்கக்கூடிய நான் உனக்கு சொல்லக்கூடிய காயுவாக இருக்கின்ற உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் நீ பிரியமானவனாக இருக்கிறார். You are being loved. இந்த பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த நிறுவத்திலே இந்த காயுவையே சொல்லும் பொழுது பிரியமானவனே எங்க வாசிக்கின்றோம்? அதனுடைய 2வது வசனத்திலே பிரியமானவனே, 5ஆம் வசனத்திலே பிரியமானவனே. இது எப்படி இந்த அன்பு? This is the Christian affection that is united. நான் சொன்னது போல கிறிஸ்டியன் affection என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ தரிகெட்ட நிலைமையிலே அல்லது எல்லை மீறி இருக்கக்கூடிய ஒரு அன்பு அரவணைப்பு அல்ல சொல்லப்படுவது. மாறாக அந்த சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய the love is always governed by truth. இந்த அன்பு அந்த சத்தியத்திற்கு உட்பட்டு சத்தியத்திற்கு உடன்பட்டுதான் இந்த அன்பு வருகின்றது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லும் பொழுது நீ உன்னை நேசிக்கின்றேன், உன்னை நான் தரிகெட்ட முறையில் நான் நேசிக்கவில்லை அல்லது எல்லை மீறிய ஒரு அன்பை நான் காண்பிக்கவில்லை அல்லது எந்த விதமான உனக்கும் எனக்கும் தொடர்பே இல்லாத இருக்கக்கூடிய உறவு நான் காண்பிக்கவில்லை. மாறாக எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே வருகின்றது. So the love that I show for you, the love that I have for you is bound by truth. இந்த சத்தியம் தான் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் நான் உன்னை நேசிக்கின்றேன், சத்தியத்தின் அடிப்படையில தான் உன்னை நான் பிரியமானவனை என்று ஏற்றுக்கொள்கிறேன், வேறு எந்த விதத்திலும் அல்ல என்பதை முதலாவதாகவே ஆணித்தரமாக அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே பதிவிடுகிறார். What is the Christian affection? The truth centered fellowship. அதைத்தான் சொல்லும் பொழுது whom I love in truth. எப்படி ஒரு நபரை சத்தியத்தின் படி நேசிக்க முடியும்? How can you love a person in truth? I love you என்று சொல்வது சரி, ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஐ லவ் யூ இன் ட்ரூத் சொல்றது வித்தியாசமான அர்த்தம். உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கும் உன்னை சத்தியத்தின்படி நேசிக்கிறேன் என்பதற்கும் சில வித்தியாசம் உண்டு. உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு எந்த விதமான நிபந்தனைகள் இல்லை, எந்த விதமான வார்த்தைகள் இல்லை, எந்த விதமான ஒரு கோட்பாடும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சத்தியத்தின் படி நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த சத்தியம் அந்த அன்பிற்கு ஒரு மெஷர்மெண்டாக ஒரு அளவுகோலாக வருகின்றது. அப்பொழுது நம்முடைய அன்பு மற்ற விசுவாசியோடு காண்பிக்கப்படும் பொழுது அல்லது அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லும் பொழுது காயுவுக்கும் யோவானுக்கும் இருக்கக்கூடிய அன்பு எதினாலே அளக்கப்படுகின்றது? What was the measurement or the canon with which Apostle John is measured his love with Gaius? It is the truth. இந்த அன்பு தான் அதற்கு ஒரு மைய பொருளாக அல்லது அதனுடைய கவர்னிங்காக இருக்கின்றது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையில என்ன? ஒருவேளை ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் காயுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. The difference of opinion has come in the life of Gaius, between Gaius and Apostle John. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? 2 பேரும் சண்டை போடுகிறாங்க. விவாதம், பயங்கரமான விவாதம், கடுமையான விவாதம் வந்து விடுகின்றது. இருவருக்கும் மத்தியிலே காரசாரமான பேச்சு வந்து விடுகின்றது. இப்பொழுது அதை பேசி முடித்த பின்பதாக அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார்கள், தங்களுடைய வாழக்கூடிய இடத்துக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது யோவான் இங்கே சொல்கிறார், சத்தியத்தின்படி நேசிக்கிறேன் என்று சொன்னால் தான் விசுவாசிக்கக்கூடிய சத்தியம் காயு விசுவாசிக்கக்கூடிய சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையமிட்டது சொல்லுகிறது. அப்படியானால் இந்த காயு அல்லது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்துக்கு நேராக நான் இந்த காயுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் மறுபடியுமாக ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு முன்பதாக அல்லது சந்திப்போமானால் சந்திக்கின்ற அந்த நேரத்திலேயே சத்தியத்தின்படி அந்த உறவு மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். The love has to be reconciled before or on the day of meeting each other. அது அந்த நாட்களுடைய நிலைமை. ஏனென்றால் அன்னைக்கு போன்லாம் கிடையாது, கடிதமெல்லாம் எழுத முடியாது. மாறாக இவர்கள் இருவரையும் சந்திக்கும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அவர்கள் ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருவரும் ஒரே சத்தியத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். Both of them belong to same truth. Both of them believe the same truth. The truth concerning the teaching, the life and
எவ்ரிதிங் கன்சர்னிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அடங்கி இருக்கக்கூடிய சத்தியத்தை இருவரும் விசுவாசிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லும்? அவர்களுக்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும். ஆண்டவருடைய சத்தியம் அவர்களுக்கு என்ன சொல்லும்? நீ ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும். ஆண்டவருடைய சத்தியம் அவர்களுக்கு போதிப்பது என்ன? நான் உங்களை மன்னித்தது போல, அல்லது நான் உங்களை நேசித்ததை போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் அல்லவா? அப்பொழுது யோவான் என்ன செய்வார்? இந்த வார்த்தையினாலே, இந்த சத்தியத்தினாலே தொடப்பட்டவராக, உறுத்து வைக்கப்பட்டவராக காயுவை மீண்டுமாய் சந்திக்கும் பொழுது என்ன செய்வார்? சென்று, காயு, அன்றைக்கு நான் பேசினது சற்று கோபமாக பேசிவிட்டேன், என் வார்த்தைகளை நான் தவறிவிட்டேன், மன்னித்துக்கொள். இதுல வயது வித்தியாசம் தான் கிடையாது. There is no limitations for age or other factors. இது ஏனென்றால் சத்தியம் தான் அதுக்கு ஃபேக்டர். The truth concerning Jesus Christ is the centrality and not the age or anything else. இனமோ, மொழியோ, வயதோ எந்த வரம்பும் இல்லை. இந்த சத்தியமே நிலைநிற்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தின்படி உன்னை நேசிக்கிறேன். அப்புறம் சத்தியத்தின்படி நேசித்தால் பிரச்சனை வருமா? வரும். ஆனால் அது என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த காயு என்ற மனிதன் யார்? ஏனென்றால் அதிகமாக இந்த 8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது காயு பத்தி தான் சொல்றார். யார் இந்த காயு? ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிப்பதை போல் அந்த காயுவா, அல்லது ரோமர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு காயு என்ற ஒருவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் தான் அங்கே ஒரு ஹோஸ்டாக அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல 1 கொரிந்தியர் 1:14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது காயுவுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று பவுல் சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற காயுதான் யோவானிலும் சொல்லப்படுகிறாரா என்றால் அதற்கு எந்த விதமான ஒரு ப்ரூஃப் இல்லை. தேர் இஸ் நோ ப்ரூஃப். காலத்தினாலே முற்றும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஏறக்குறைய 25 கால ஆண்டுகளினுடைய வித்தியாசம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கும் வேற்றுமைகள் இருக்கின்றது. அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் அந்த சரித்திரத்திற்கும் யோவான் எழுதக்கூடிய வசனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே இதை நாம் பார்க்கும்போது இந்த காயு என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதன் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்திருந்த நாட்களிலே வாழ்ந்து மற்றும் ஒரு காயு என்ற ஒரு நபர். ஏனென்றால் இந்த காயு என்ற ஒரு பெயர் பொதுவாக அந்த நாட்களிலே ரோம பின்னணியிலே வாழ்ந்திருக்கின்ற நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு காமன் நேம். இட் இஸ் a common name given during the Roman period. Gaius, the name Gaius, அதன் அர்த்தம் டு ரிஜாய்ஸ், சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ந்திருப்பது. ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற காயு யார் என்பது நமக்கு பிரச்சனையே இல்லை. Let it be. காயு அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல வாழ்ந்தவரா இருக்கட்டும், அல்லது யோவான் காலத்துல இருந்தவரா இருக்கட்டும். ஆனால் இந்த காயுவனுடைய சில குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் நினைத்து பார்க்கும் பொழுது சத்தியத்தின்படி நேசிக்கக்கூடிய ஒருவன், பிரியமானவன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடைய நபராக இந்த காயு விளங்குகிறார். அதனாலதான் சொல்லுகிறேன், the truth unites people. Truth never separates. ஆனா ஒருவேளை ட்ரூத், இந்த சத்தியம் என்பது காயத்தை விளைவிக்குமா? காயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சத்தியமே காயத்துக்கான மருந்தை மாற்றும். இங்கே சொல்லும் பொழுது பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எனக்கு கருத்து வேறுபாடு எது இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் காயு என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனதிலே அவன் பிரியமானவன். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, இது எழுதப்படலை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சபையிலே இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும், சில சலசலப்புகள் வரும். ஆனால் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியும் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். அதுலதான் பிரியமானவனே, பிரியமானவனே, சத்தியத்தின்படி நேசிக்கின்ற பிரியமான காயுவுக்கு என்று அவர் எழுதுகிறார். இவ்வளவு அதிகமா இந்த யோவானுக்கும் இந்த காயுவுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கிறதை பாருங்கள். அதைத்தான் நாம் இங்கே முக்கியமாய் கருத வேண்டும். 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவு அதிகமாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். How this truth flourishes the life of a man. 2வது வசனத்துல நான் பொதுவாக இந்த வசனத்தை அதிகமாக நாம் வாசிக்கின்றோம். அறிந்திருக்கக்கூடிய வசனம், ஒருவேளை ஒரு சிலருக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கும், ஒருவேளை ஒரு சிலருக்கு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது when we greet a person maybe on a birthday or something else, we used to refer this verse more than any other verse. என்ன எழுதுகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். It is a prayer of Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. Beloved, I wish above all things that you may prosper and be in health even as thy soul prospereth. என்ன சொல்கிறார்? இங்கே உன்னுடைய ஆத்துமா வளமாக வாழ்ந்திருக்கிறது போல, இந்த கம்பேரிசன் தான் கொண்டு வர. உன்னுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது, அது போல உன்னுடைய சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நீ என்ன பண்ண வேண்டும்? வாழ்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய சரீரம் பெருசா இருக்கு, உன்னுடைய ஆத்மா குன்றி இருக்குன்னு சொல்லவில்லை. There are two different growth that has been mentioned in verse 2. One is the spiritual growth, another one is the inner life
or the physical growth. One is a spiritual, ஒன்று ஆவிக்குரிய நிலைமையில காணப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி. இரண்டாவதாக சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய வளர்ச்சி. அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. அப்படியானால் the material blessings or the physical blessings or the physical health எல்லாமே மற்றொரு புறத்துல வைத்துவிட்டு இன்னொரு பக்கத்திலே ஆத்மா வாழ்கிறது போல என்று சொல்கிறார். அப்படியான ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்பதற்கு இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சைக் என்ற வார்த்தை. அதனுடைய அர்த்தம் உன்னுடைய உள்ளான நிலைமை, உன்னுடைய உள்ளான ஒரு வாழ்க்கை, த இன்னர் லைஃப், உள்ளான மனுஷன், உள்ளான ஒரு ஜீவன், உள்ளா இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை ஆத்துமா என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட, அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தும் பொழுதும் கூட, உன்னுடைய உள்ளான மனுஷனிலே நீ நாளுக்கு நாள் பலப்பட்டு நீ தேறி வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது உன்னுடைய ஆத்துமா ஏற்கனவே பலப்பட்டிருக்கிறது. your soul is already been strengthened. உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. it has life. அந்த ஆத்துமாவுக்கு வாழ்க்கை உண்டா? ஜீவன் உண்டு. உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது. உன்னுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கிறதா? ஆரோக்கியமாக இருக்கிறது. உன்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கிறானா? பலப்பட்டிருக்கிறான். எப்படி அதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க அறுதிட்டு சொல்ல முடியும்? How can Apostle John can tell with so much clearly and with assurance that his soul is living? எப்படி வாழ்கிறது என்று சொல்ல முடியும்? அவருடைய இந்த 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்தை என்ன வாசிச்சோம்? He was a truly a person who is loved. நேசிக்கப்படுகின்ற ஒருவன், சத்தியத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன். He was walking in truth. சத்தியத்திலே நடக்கக்கூடிய மனிதனை 3-4 வசனத்திலே வாசிக்கின்றோம். 5-6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, he is a person who is working. உண்மையாகவே சத்தியத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த காயு இருக்கின்றார். அதே போல 5 முதல் 8 வரைக்கும் இருக்கின்ற வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த காயு அவனுடைய ஆத்துமா எப்படி இருக்கின்றது? he is a hospitable person, அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டியை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர். உபசரிக்கக்கூடிய ஒரு வரம் பெற்ற, உபசரிக்கக்கூடிய நிலைமையிலே அநேக நபர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இந்த காயு இருக்கின்றார். அதைத்தான் 5 முதல் 8 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். உன்னுடைய சத்தியத்தால் என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்மா ஆக்கியமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நீ சத்தியத்தின்படி நபர்களை உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வீட்டிலும் நீ ஏற்றுக்கொள்கிறாய். You are accepting people in truth in your house as well as in your heart. அதை ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்கிறார். அதே போல 6-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஒரு சாட்சியையும் அங்கே நாம் பார்க்கிறோம். உன்னுடைய அன்பின் மூலமாக இந்த சத்தியம் சாட்சி பகருகிறது. நீ என்ன செய்கிறாய்? ஊழியத்திலும் ஈடுபடுகிறாய். You are partnering in truth. இதைத்தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அப்பொழுது இவருடைய ஆத்துமா வாழ்கிறதா? ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கிறதா? ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனுடைய அடையாளம் என்ன? அவர் சத்தியத்தின்படி நடக்கிறார், சத்தியத்தின்படி நேசிக்கப்படுகிறார், சத்தியத்தினாலே அவர் சாட்சி பகர்கிறார், சத்தியத்தினாலே விசுவாசிகளை ஏற்றுக்கொள்கிறார், விசுவாசிகளை மன்னிக்கிறார். இதெல்லாம் குணாதிசயமும் அவருடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறது. All these things have been the testimony for his soul to be prospering. இதெல்லாம் அவருடைய ஆத்துமா வாழ்வதற்கு எதுவாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு காண்பிக்கிறது. அப்பொழுது இந்த ஆத்துமா ஆரோக்கியமாக விளங்கும் என்றால் இவருடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? If he is strengthened, if he is strong enough in his inner man, how will it be in his physical life? அவருடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதைத்தான் யோவான் இங்க சொல்லும் பொழுது அதற்குதான் அவர் ஜெபிக்கிறார். உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ சரீர பிரகாரமாகவும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you need to be physically prospering in the way that you have already been prospered in your soul. உன்னுடைய ஆத்மாவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆரோக்கியமாக இருக்கிறாய். அதிலே நீ உன்னுடைய சரீர பிரகாரமாக நல்ல ஆரோக்கியமாக நீ வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் இதுல கேட்கக்கூடிய கேள்வி, நம்முடைய ஆத்மா எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறது? Can we say that my soul, என்னுடைய ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறேன், சத்தியத்தின்படி நான் ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அதுதான் இங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. If my body reflected the condition of the soul, what would it be like? Is it strong? Is it weak? Is it growing? Is it neglected?
அது ஆரோக்கியமாக இருக்கிறதா, பலமுள்ளதாக இருக்கிறதா, உறுதியாக இருக்கின்றதா, அல்லது அல்லது புறக்கணிக்கப்பட்ட அலட்சியமான நிலைமையில நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமா காணப்படுகிறதா? ஒரு மனுஷனுடைய ஆத்துமா உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழ்ந்து உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உலகத்துல எப்பேற்பட்ட கடும் புயல்கள் அவனை எதிர்கொண்டு வந்தாலும் சரி, உறுதியுள்ள ஒரு மனுஷனாக நிற்பான். அசையாத ஒரு மனுஷனாக அவன் நிற்பான் என்பதற்கு இது நமக்கு சாட்சியாக விளங்குகிறது. ஏனென்றால் இந்த சபையில பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கிறது. அதைதான் 9வது வசனம் துவங்கி 14 வரைக்கும் அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். சத்தியத்தின்படி நீ நேசிக்கிற எல்லாம் சரிதான், ஆனால் சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய மனுஷர்களுடைய சபையில இருக்கிறார்கள். You need to identify the people. அப்பொழுது அங்கே இருக்க ஒரு போராட்டம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அதான் காயு சொல்றாரு, உன்னுடைய ஆத்மாவை நீ வாழ்கிறது போல சரீரத்தின் பிரகாரமாக நீ வாழ வேண்டும். சரீரத்தின் பிரகாரமாக உனக்கு பிரச்சனைகள் வரும், ஜனங்கள் உன்னை புறக்கணிப்பார்கள், தேவையற்ற வார்த்தை உனக்கு எதிராக பேசுவார்கள். ஆனால் உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ்ந்தால், உன்னுடைய ஆத்மா எவ்வளவு உறுதியுள்ளதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் எதிர்கொண்டு நீ தைரியமுடையவனாக வாழும் நேரத்திலே உன்னுடைய சரீர பிரகாரமாக நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். 3-4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சத்தியம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆத்மாவில் வாழும் பொழுது இந்த சத்தியம் என்ன செய்கிறது? அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மாற்றும் நேரத்திலே இந்த சத்தியம் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டு என்பது நமக்கு வெளிப்புறமாக தெரிய வரும். The truth transforms. verse 3 and verse 4 என்ன சொல்லுகிறார் யோவான்? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4ஆம் வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேறே இல்லை. 2 வசனத்துல வாசிச்சீங்கன்னா சந்தோஷம், மன நிறைவு, ஒரு ஒரு எந்த விதத்திலும் அலைக்கழிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைதியான ஒரு மனரம்மியமான ஒரு மன நிறைவு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சபையில இருந்து ஐக்கியப்பட்ட சில சகோதரர்கள் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வந்து தகவலை தெரிவிக்கிறார்கள். Some people have informed about the stature of the assembly, the life of Gaius to Apostle John. அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? அங்கே நாங்கள் காயுவை சந்தித்தோம், காயு எங்களுக்கு தங்களுடைய வீட்டிலே வரவேற்றார், எங்களுக்கு உணவை கொடுத்தார், பராமரித்தார், அன்பை காண்பித்தார், சத்தியத்தின்படி எங்களை நேசித்தார், நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு வீட்டிலே இருப்பதை போல நாங்கள் உணர்ந்தோம் என்று அவர்கள் சொல்லி இந்த யோவானுக்கு சொல்லுகிறார்கள், விஷயத்தை சொல்லுகிறார்கள். சொன்ன பொழுது யோவான் என்ன சொல்கிறார்? சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் காயு யாருங்க? காயு இஸ் a person who was maybe he was a person was led to Christ by John or maybe discipled by John. ஒருவேளை யோவானாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராகவோ அல்லது யோவானாலே சீஷத்துவத்திற்குள்ளாக வழிநடத்தப்பட்டு தன்னுடைய சீஷனாக இந்த காயு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதான் இங்க யோவான் சொல்லும் பொழுது என் பிள்ளைகள், he considered Gaius as well as the people of that assembly as his own children. He has been mentored. They have been mentored, matured by Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானாலே பக்குவப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகின்ற பயிற்றுவிக்கப்படக்கூடிய நபர்களாக காயும் அங்கே இருக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். அங்கே குறிப்பாக காயுவை பற்றி சொல்லும் பொழுது நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய். முதலாவதாக you are walking in truth. இந்த வாக் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் நமக்கு பொதுவாக கேள்விப்பட்ட வார்த்தை தான். அதனுடைய அர்த்தம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி வாக்கிங், அங்கே இருக்கிற நடைபயணம் அல்ல, மாறாக அவனுடைய வாழ்க்கையினுடைய பேட்டர்ன் has become the pattern of his life. இங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பேட்டர்ன், முறையாகவே சத்தியம் மாறிவிட்டது. ஆகவே காயுவை பார்க்கும் பொழுது சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். காயுவை பார்க்கும் பொழுது சத்தியத்தினுடைய அடிச்சுவடுகளை பார்க்க முடியும். காயுவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவடுகளை நாம் பார்க்க முடியும். காயுவை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்க முடியும். காயுவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்வாரோ, சத்தியத்தினுடைய இருக்கிற மனுஷனை ஏற்றுக்கொள்வாரோ, வழிநடத்துவாரோ, பக்குவப்படுத்துவாரோ, எல்லாவற்றையும் காயுவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அதான் இங்க சொல்லும்போது சத்தியத்தின்படி நீ நடந்து கொள்வார், யூ வாக் இன் ட்ரூத். அப்படியானா உன்னுடைய வாழ்க்கை, your life has been modeled by truth, your life is centered by truth. உன்னுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை அங்க இருக்கக்கூடியவர்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்துல சொன்ன பொழுது அந்த காயுவனுடைய வாழ்க்கை சத்தியத்தாலே நடத்தப்படக்கூடிய, சத்தியத்தாலே மையமிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு முற்றும் வித்தியாசமாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறது. The life of Gaius has been an example for us. எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு இங்கே சொல்லுகிறார்கள். யோவானுக்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறாங்க, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்பதை குறிப்பிட்டும் உன்னுடைய உண்மையை குறிப்பிட்டு, இது மட்டும் இல்ல, அங்கே சொல்றது என்ன சொல்றாரு? உன்னுடைய உண்மை, நாட் ஒன்லி தட் your truth, உன்னுடைய லைஃப் பத்தி இல்ல, உன்னுடைய உண்மை, இட் இஸ் ஆல்சோ about your faithfulness.
உன்னுடைய உண்மை குறித்தட்டும், உன்னுடைய ஈடுபாடுகள், சபை நடத்தக்கூடிய விதம், அங்க இருக்கக்கூடிய பராமரிக்கின்ற விதம், ஜனங்களை நீ எப்படி நடத்துகிறாய், ஜனங்களை எப்படி நீ பயிற்றுவிக்கிறாய், ஜனங்களுக்கு எப்படியாக நீ சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இட் இஸ் டோட்டலி லைஃப் தட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் ட்ரூத். உங்களுடைய வாழ்க்கை சத்தியத்தாலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட பொழுது சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டு பின்பதாக சொல்லும்போது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. என்னுடைய பிள்ளைகள், அதாவது என்னாலே பயிற்றுவிக்கப்பட்டு, என்னாலே வளர்த்தப்பட்டு, என்னாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கப்படுகிறார்கள் என்பதை காட்டிலும் இருக்கக்கூடிய வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. உலகத்துல மற்ற சந்தோஷம் இருக்கிறதா? இருக்கிறது. நல்லா சாப்பிடுறாங்களா? நல்லா சாப்பிடுறாங்க. ஆரோக்கியமாக இருக்காங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் சந்தோஷம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக இதெல்லாவற்றிற்கும் மேலாக, more than all these things, what is the joy for a parent? ஒரு பெற்றோர் என்ற நிலைமையில என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும்? நல்லா சாப்பிடுறது மட்டும் போதுமா? நம்முடைய பிள்ளைகள் நன்றாக ஆரோக்கியமாக இங்கும் அங்குமாய் ஓடி விளையாடுகின்றதை பார்த்தால் மட்டும் போதுமானதா? இல்லை. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்திலே சத்தியத்தில் நடக்கிறார் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருப்பதற்கு அவசியம். ஏனென்றால் என் மூலமாக நடத்தப்படக்கூடிய பிள்ளைகள் தான் யோவான் சொல்ல, என் மூலமாக நடத்தப்பட்ட என்னுடைய பிள்ளைகள். அங்கே சொல்லும்போது என் பிள்ளைகள், they are my children, you are my children. இங்க இருக்கக்கூடிய இந்த சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் மாற்றானுடைய பிள்ளைகள் என்றோ அல்லது இந்த சகோதரனுடைய பிள்ளைகள், இந்த சகோதரின் பிள்ளைகள் என்று பார்க்கவில்லை. இவர்கள் அனைவரும் என்னாலே பயிற்றுவிக்கப்படக்கூடிய, என்னாலே வளர்த்தப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களாம். இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களா? நான் வைத்து போன பின்மாதிரியை இவர்கள் பின்பற்றுகிறார்களா? அன்பினாலே உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்பதை கேள்விப்பட்டு அதை குறித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் தான் அப்போஸ்தலனாகிய யோவான். அதான் சொல்லும்போது ட்ரூத் will always transforms life. சத்தியம் ஒரு நபரை மாற்றும். சத்தியம் நாம் ஒரு தகவலாக கேள்விப்படுகிறோம். We always receive the truth as an information. But if it does not transform your and my life, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலன்னா it just remains as an information. ஒரு தகவலாக மட்டும்தான் அந்த சத்தியம் போகுமே ஒழிய அது நம்மை மாற்றாது. இங்க சொல்லும் பொழுது சத்தியத்தின்படி நீங்களும் நானும் நடக்கின்றோமா? Do we walk in truth? நாம் சத்தியத்தின்படி நடக்கிறோமா? இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? எப்படி மாற்றும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இந்த சத்தியத்தோட கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அதற்கும் எனக்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் the truth and my life? அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். அதை பார்க்க இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கே ஒரு கண்டினியூலான ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருகிறது. வேதம் ஒரு வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்கிறது, என்னுடைய வாழ்க்கை முற்றும் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கே அதற்கான பரிகாரம் என்ன? மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை சத்தியத்தோட கூட நான் ஒப்பிட்டு அந்த சத்தியத்தினுடைய பாத படிகளிலே அல்லது பாத சுவடுகளிலே என்னுடைய காலடிகளை நான் பதிக்க வேண்டும். ஐ நீட் டு புட் மை செல்ஃப் இன்டு தி ஷூஸ் ஆஃப் தி ட்ரூத். அந்த சத்தியம் என்ன சொல்கிறதோ அதன்படி என்னை திருத்திக் கொண்டு, என்னை செதுக்கிக் கொண்டு, என்னை பயிற்றுவித்துக் கொண்டு, என்னை வளர்த்திக் கொண்டு நான் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சத்தியத்தாலே மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வருகின்றது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் 4 எழுதுகிறார். நீங்கள் என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர் என்றால் நீங்க யாராக சொல்லப்படுவீர்கள்? என்னுடைய சீஷர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8:31 சொல்லியிருக்கிறார். அடுத்து நான் வாசிக்கும் பொழுது 5-6 வசனங்கள் from verse 5 and 6 அதுல வாசிக்கும் பொழுது serving the truth. ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி நடக்கிற நேரத்திலே அல்லது நீங்களும் நானும் சத்தியத்தின்படி நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கை அதுல டிரான்ஸ்பர்மேஷன் வந்திருக்கிறது. சத்தியத்தாலே டிரான்ஸ்பர்மேஷன் வந்திருக்கிறது. அடுத்த படி என்று சொல்வது we mingle with the people of our community. நம்முடைய சமுதாயத்திலே அல்லது நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட கூட நாம் என்ன செய்வோம்? நாம் பணிவிடை செய்ய ஆரம்பிப்போம். We will serve in truth. அதான் 5-6 நாம் வாசிக்க முடியும். பிரியமானவனையும் நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். இங்க யோவான் என்ன சொல்கிறாரு? நீ
இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அவருடைய அவருடைய அன்பு சத்தியத்தின் மூலமாக அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் சொன்னேன், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றுகின்ற சத்தியம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றின சத்தியம் பிறருடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும். ஏனென்றால் சத்தியத்தை நான் அறிவேன், சத்தியம் எனக்கு புரியும், சத்தியம் எனக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ நோ திஸ் ட்ரூத் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். இதைத்தான் ஆண்டவரை வந்து சந்தித்த ஒரு வேத பாரகன் என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு ரிச் யங் ரூல். அவன் வந்து சொல்றான், இந்த எனக்கு சின்ன வயசுல தெரியுங்க. நம்ம நம்ம சபையில நிறைய பேர் பேசுறதை பார்த்திருப்போம்ல. நம்ம சபைனா எபினேசர்ல பொதுவாக நம்முடைய பிரதரன் சபையில இருக்கக்கூடியவர்களாம் இந்த சத்தியம் எல்லாம் சின்ன வயசுல நாங்க கேள்விப்பட்டிருக்கோங்க. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல நாங்க கற்றறிந்தோம். சரிதான், உண்மைதான். ஆனால் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? அந்த சத்தியம், அறிந்து கொண்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆணித்தரமாக கொண்டு வராவிட்டால் அறிந்த சத்தியம் வெறும் மூளை அறிவாக மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு அதற்கான விளக்கங்கள் தெரியலாம், அதற்கான கிரீக், ஹீப்ரு எல்லாம் தெரியலாம், அதற்கான சரியான எல்லா பதங்கள் தெரியலாம். ஆனால் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி ஒரு நபருடைய வாழ்க்கை அல்லது மற்றொரு நபரோட ஈடுபடும் பொழுது அந்த சத்தியம் வெளிப்படுத்தி காண்பிக்கப்படாவிட்டால் அது வெறும் வார்த்தை மட்டுமே தான் என்பதை தான் யோவான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்றாரு? பிரியமானவர், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும், you have been dealing with your brothers and to the people who are foreigners or the strangers. உன்னுடைய சகோதரருக்கும் உன் சபையில ஐக்கியப்பட்டவருக்கும் நபர்களுக்கும், அதே போல அந்த சபையினுடைய பகுதியிலே போகக்கூடியவர்கள் அல்லது அந்த சபைக்கு அந்நியராக இருக்கக்கூடிய, அறிமுகமாக இருக்கக்கூடிய நபர்களை இங்கே செல்கிறார்கள். அவரோடும் ஈடுபட்டு வருகிறாய். யூ ஆர் டீலிங் வித் ஆல் தீஸ் பீப்புள். அவருடைய கூட ஈடுபட்ட விதத்தை நான் கேள்விப்படுகிறேன். அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு சொல்லப்பட்ட தகவல் என்ன தெரியுங்களா? Do you know what I have been hearing about you? அதே போல யோவான் சொல்லும் பொழுது, நீ உண்மையாய் செய்கிறாய். You have been doing this in truth, அல்லது in faithfulness. உண்மையான முறையில நீ அதனை செய்து வருகிறாய். கிருபானவர்கள், அப்படியானால் நீங்க யோவான் சொல்வதனுடைய கருத்து என்ன? ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவும் செய்யலாம், போலித்தனமாகவும் செய்யலாம். We can do it faithfully or we can fake it. அதைத்தான் யோவான் சொல்றாரு. நீங்க உன்னுடைய செயலை நான் கேள்விப்படும் பொழுது நீ உண்மையாக செய்கிறாயா அல்லது போலித்தனமாக செய்கிறாயா என்பதை இங்கே அதை பகுத்தறிந்து கண்டுணர்ந்து அனுபவித்த நபர்கள் யோவானிடம் வந்து சொல்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு நம்ம யோசிக்கணும்னா, அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 5ல வாசிக்கும்போது அனனியா சப்பீராள் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நல்ல செயல் தான், அற்புதமான செயல். நிலத்தை வித்தாங்க, ஒரு பகுதி கொண்டு வந்து வித்தாங்க. இப்போ ஒரு பகுதி கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில வைத்தார்கள். ஜனங்கள் பார்க்கிறார்கள், புகழாக இருக்கிறது. எல்லாரும் பார்த்து, அனனியா சப்பீராள், நீங்க செய்தது வெரி குட், ரொம்ப நல்ல காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனால் இந்த வசனம் நான் வாசிக்கின்ற 3 யோவான் 5வது வசனத்தின்படி சிந்தித்தால் உண்மையாக செய்தாயா என்பதை பேதுரு கண்டறிந்தார். Whether it was done faithfully or faking it up. Is it something a counterfeit or something that is true in the sight of God? தேவனுடைய பார்வையிலே உண்மையாக அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, மாறாக போலித்தனமாக செய்திருக்கிறார். அதைத்தான் யோவான் இங்கே சொல்லும் பொழுது, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற செயலை நான் கேள்விப்பட்டேன். I have heard about it. ஆனா அந்த செயல் எப்படி தெரியுமா இருக்கிறது? அது உண்மையாக இருக்கிறது. It has been true. It has been proved. It is faithfully done. நீ செய்த உண்மையா செஞ்சிருக்கிற. நீ well done, good and faithful servantங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 25:21 சொல்றாரு, நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை போல நீ இதை நிறைவேற்றி இருக்கிறாய். நீ உன்னுடைய இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் மத்தியிலே நீ சாட்சி பெற்றவனாக இருக்கிறாய். அவர் உன்னை குறித்து சொல்லும் பொழுது, பிரதர், எனக்கும் மற்ற சகோதரனுக்கும் அந்நியருக்கும் அவர் உண்மையா தாங்க செய்யறாரு. காயுவை பொறுத்த மட்டும் இல்ல, வேஷமே கிடையாது. There is no fake things in the life of Gaius. There is no counterfeit nature in the life of Gaius. காயுடைய வாழ்க்கையில எந்த போலித்தனத்தையும் பார்க்க முடியலைங்க. நான் வந்தங்க, எனக்கும் அதே மாதிரி செய்யறாருங்க. இன்னொரு பிரதர் வராருங்க, அவருக்கும் அதே மாதிரி செய்யறாருங்க. அந்த இன்னொரு சகோதரி வராங்க, அந்த சகோதரிக்கு ஒரே போல் நேசிக்கின்றார். He loves everyone on the same level. எல்லா நபர்களையும் ஒருபோல நேசிக்கக்கூடிய, ஒருபோல அரவணைக்கக்கூடிய, ஒருபோல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இந்த காயு அந்த சபையை விளக்குகின்றார். இதை கேள்விப்படுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான். கேள்விப்படும் பொழுது, நீ உண்மையாய் செய்கிறாய். என்ன சொல்ல, நீ உண்மையாய் நீ அதனை செய்கிறாய் என்பதை கேள்விப்பட்டேன்.
அதான் சொல்ல, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பதாக சாட்சி சொன்னார்கள். ஒருத்தன் இல்ல, அவன் என்று சொன்னா பரவாயில்ல. அப்புறம் என்ன, ஒருத்தன் வந்து சாட்சி சொன்னா எல்லாரும் கைதட்டலாம். ஆனா என்ன சொல்றான், அவர்கள் வந்து தே பன்மையில யோவான் எழுதுகிறார், அவர்கள் வந்து உன்னை குறித்து சாட்சி சொன்னார்கள், உன்னுடைய அன்பை குறித்து சாட்சி சொன்னார்கள், நீ உண்மையாய் நேசிக்கின்றவன் என்பதை குறித்து சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நற்சாட்சியாக இருக்கிறது, எவ்வளவு மிகப்பெரிய நற்சாட்சியாக இருக்கிறது. நம் மத்தியிலே நம்மை குறித்து என்ன வார்த்தைகள் சொல்லப்படும்? What would be the testimony that you and I would receive if this was the case? இது உண்மையாக இருக்குமான நம்மிடத்துல வரக்கூடிய சகோதரருக்கும், அந்நியரை விட்டுருங்க, அந்நியர் இரண்டாவது பட்சம், சகோதரர் மத்தியிலே, among the brethren, among our own selves, can you and I be said that this brother or this sister's love is true and faithful? இந்த சகோதரன், இந்த சகோதரருடைய அன்பு உண்மையானது, மாய்மாலமற்ற ஒரு அன்பு, இந்த சகோதரன் அன்பு சத்தியத்தின்படி நேசிக்கக்கூடிய அன்பு என்பதை நம்மை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அதான் யோவான் இங்க அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து ஒருத்தர் இல்ல, எல்லாரும் ஒரே போல சொல்றாங்க. இன்னைக்கு இருப்பதை போல யோவான் கிட்ட வந்துட்டு அங்க நடிக்க முடியாது. ஏன்னா யோவான் அந்த நாளிலே அவர்கள் பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாரு, பேதுருவை போல கண்டுபிடித்து விடுவார். ஆனா அதனால சொல்றாரு, எல்லாரும் ஒரே போல உன்னுடைய அன்பை குறித்து சொல்றாங்க. உங்களுடைய அன்பை குறித்து நான் கேள்விப்படும் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நான் என்னுடைய இருதயம் புலகாங்கிதம் அடைந்து விடுகிறது. I've been so happy to hear such words about you. அவர்கள் சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். தேவனுக்கு முன்பதாக அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால், when you send them forth in the same way, then in accordance to the worthy of one godly sort, or according to what God really expects, தேவன் எந்த விதத்தில் அதை எதிர்பார்க்கிறார் அந்த விதத்துல நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் அது நலமாக இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இவர்களுக்கு எழுதுகிறார். இங்கே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை இங்க எழுதுகிறார். 1 Corinthians chapter 4 verse 2ல சொல்றாரு, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அங்கே அவசியமாம். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று எண்ணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்படியான என்ன, இவனுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காயு என்ற நபர் இந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிறார். அங்கே உக்கிரானக்காரனாக ஸ்டூவர்டாக இருக்கிறார். அவன் உண்மை உள்ளவன் என்று விளங்குவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த உபசரிப்பை தான் உண்மையான முறையிலே அன்பை காண்பிக்கிறார். இங்க அன்பு என்று சொல்லப்படுவது என்னுடைய விஷயம் என்ன? அன்புனா சும்மா பாக்குறதும் நேசிக்கிறதும், நல்லா இருக்கிறீங்களா விசாரிப்பது மட்டுமா? விசாரிப்பது மட்டுமல்ல, அங்கே உணவை கொடுக்க வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உணவை கொடுத்து உரைகளை கொடுத்து போதுமான வழிவிட்டு அனுப்புவது என்று சொன்னால் அவர்களுக்கு பயணத்தினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், எல்லாமே இருக்கின்றது. இது எல்லாமே இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய யோவான் கேள்விப்பட்டுதான் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். பொதுவாக நாம் உபசரிப்பு என்று சொல்லப்படுவது, when we consider or think about the hospitality, we may think it as an entertainment, இல்லைங்களா? பொதுவாக உபசரிப்புனா 4 பேர் நம்ம வீட்டை கூப்பிட்டு சந்தோஷமாக உணவை கொடுத்து திருப்பி அனுப்புவது, அது ஒரு பங்கு. ஆனா உபசரிப்பு என்று சொல்வது ஒரு நபரை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். Unless and until we accept and acknowledge a brother in our heart, we cannot provide hospitality for a person. ஒரு நபரை நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபரை நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி என்னதான் உபசரிப்பு கொடுத்தாலும் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளலன்னா உபசரிப்பே கிடையாது. அது உண்மையான உபசரிப்பு இல்ல, வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உபசரிப்பு அல்ல. அதனாலதான் வாரன் பிஎஸ்பி என்ற தேவ மனுஷன் சொல்லும் பொழுது, ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் அ மினிஸ்ட்ரி. இந்த உபசரிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். 4 பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு சந்தோஷமா பிரியாணி செஞ்சு அனுப்புவது அல்ல, வழிவிட்டு அனுப்புவது அல்ல. மாறாக இது ஒரு ஊழியம், இது ஒரு வரம் என்றுதான் இங்கே வேதத்துல சொல்லப்படுகிறது. It is a ministry that has been entrusted to Gaius, and he was doing it faithfully. உண்மையான முறையிலே இதனை அவர் செய்து நிறைவேற்றி வருகிறார். He was serving in truth. பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியாக நபர்களை ஏற்றுக்கொள்வதும், அவர்களை வரவேற்பதும், அவர்களுக்கு உபசரிப்பதும், அவர்களுக்கு போதுமான முறையிலே கொடுத்து வழிவிட்டு அனுப்புவதுமாக இருக்கிறார். இதை செய்யும்போது it will cost hospitality, cost something or the other in our life. உண்மைதானே? சும்மா 4 பேருக்கு சாப்பாடு போடுறது சும்மாவா? அது எவ்வளவு கஷ்டம். அது
அவர்களுக்கு உணவை கொடுத்து, அவர்களுக்கு சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவர்களுக்கு தண்ணி கொடுத்து, டீ போட்டு, ஸ்நாக்ஸ் கொடுத்து, உணவை கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் ஒருவேளை 2 நாள் அவங்க தங்குனாங்கன்னா அவங்களுக்கு ரூம் கொடுக்கணும். ரூம் கொடுத்து அல்லது அவர்களுக்கு தேவையாக இருக்கின்ற எல்லா வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது போக பெட் ஸ்ப்ரெட் கொடுக்கணும். பெட் ஸ்ப்ரெட் அவங்க போனதுக்கு அப்புறம் துவைக்கணும். இது எல்லாமே இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் உண்மையான முறையிலே, மனம் கோணாமல் உண்மையான முறையிலே தேவனுக்கு ஏற்கும்படி, அதான் பவுல் யோவான் சொல்றாரு, நீங்க எப்படி அனுப்பி விடணும்? தேவனுக்கு முன்பாக அல்லது தேவனுக்கு ஏற்கும்படியாக, in accordance to God, like how you do unto God. ஒருவேளை ஆண்டவரே வந்து உன்னுடைய வீட்டிலே வாசமா இருப்பார் என்று சொன்னால் எப்படியாக நீ வழிவிட்டு அனுப்புவாய்? அது போல இந்த நபர்களை நீ வழிவிட்டு அனுப்ப வேண்டும். அதான் அப்பொழுது மட்டும்தான் இந்த உபசரிப்பு அதனுடைய முழுமைக்கு வருகின்றது. only then the hospitality comes to completion. இல்லை என்றால் அது உபசரிப்பே அல்ல. உபசரிப்பு இல்லை என்று சொல்கிறார். அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது அதனுடைய முழுமை அடைய வேண்டும் என்றால் நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பும் பொழுதும் அதே போல வழிவிட்டு அனுப்ப வேண்டும். அப்பொழுது மனம் கோணாமல் இருக்க வேணும். அவங்களுக்கு உபசரிக்கும் பொழுது நமக்கு சங்கடம் வரும். அதை சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு உபசரிக்க வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்ததாக 7, 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்தியத்தின்படி நாம் நேசிப்பது மட்டுமல்ல, சத்தியத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தியத்திலே ஒரு பங்காளிகளாக நாம் இருக்கு. we need to be partners in the truth. என்ன சொல்கிறார் 7:8? ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே வரக்கூடிய விருந்தினர்கள், அதாவது சகோதரரும் அந்நியரும் என்று இங்க சொல்கிறார்களே, இவர்களை ஏற்றுக்கொண்டாய். இவர்கள் யார்? இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். they are the people who have been sent out for ministry. 7th verse சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? because for the name's sake they have been sent out. they sent or they went forth. அவர்கள் முன்னேறி போயிருக்கிறார்கள், அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு மிஷன் இருக்கின்றது. they are in the mission of proclaiming the gospel of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லும்படியாக ஒவ்வொரு தேசமாக அவர்கள் பயணப்படுகிறார்கள். பயணப்பட்டு வரும் பொழுது, காயுவே உன்னுடைய வீட்டில் வந்து அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீ சரியான விதத்தில் நீ அவர்களுக்கு உபசரித்தாய் என்று சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழியத்திலும் நீ ஒரு பங்காளியாக மாறுகிறாய். you are a co-worker, you are a partner in their ministry. இது எப்படிங்க அது சாத்தியமாகும்? நான் போய் சுவிசேஷம் சொன்னா, நான் போய் அவர்களோட கூட சேர்ந்து கைப்பிரதிகளை கொடுத்தனா, அவரோட கூட சேர்ந்து அவர்கள் படக்கூடிய பாடுகள் நான் பட்டேனா, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலை போல் அடிகள் பட்டேனா? இல்ல, அதெல்லாம் படலனாலும் அவர்களை வீட்டுல கூட்டு உபசரிச்சியா? ஒரு பயணப்படக்கூடிய ஐக்னரன்ட் பிரீச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் உங்க வீட்டுல வச்சு நீங்க உபசரிச்சீங்கன்னா, யூ ஆர் ஆல்சோ பார்ட்னரிங் இன் தேர் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியத்திலே அவர்கள் என்ன நோக்கத்திற்கென்று இருக்கிறார்களோ, எந்த நோக்கத்திற்கென்று எந்த அழைப்பை பெற்று அவர்கள் வந்திருக்கிறார்களோ, அந்த நோக்கத்திலே நீங்களும் நானும் ஒரு பங்காளியாக மாறுகிறோம். You and I have become a partner in their call. அவர்கள் அழைப்பில் நீங்களும் பங்காளியாக மாறுகிறீர்கள். எப்படி? 7வது வசனத்தை சொல்லும் பொழுது, அவர்கள் புறஜாதியர் இடத்திலே ஒன்றும் வாங்க மாட்டாங்க. ஏன்? they became a suspicion. அவர்கள் அங்கே வாங்குவார்கள் என்று சொன்னால் இவர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்க, இங்கே சாப்பாட்டுக்காக ஊழியம் செய்கிறார்கள், பெருப்பட்டிக்காரர்கள், வயிற்று பிழைப்புக்காக இவர்கள் அங்கே ஊழியம் செய்கிறார் என்ற ஒரு பேச்சு வந்துவிடும் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் புறஜாதியர் இடத்துல ஒன்றும் வாங்க மாட்டார்கள். உன்னுடைய கரத்திலே வாங்குகிறார்கள். ஏன் வாங்குகிறார்கள்? நீ விசுவாசி, சத்தியத்திலே நீ நிலைத்திருக்கிறாய், சத்தியத்தினுடைய நீ நடக்கிறாய், ஆகவே உன்னுடைய கரத்திலே வாங்குகிறார்கள். they receive things from you because you walk in truth, you endeavor in truth. நீ சத்தியத்தின் பிரகாசப்படுகிறதுனாலே உன்னுடைய கரத்திலே அவர்கள் வாங்குகிறார்கள். அப்படி வாங்கும் பொழுது நீ கொடுக்கிறாயே, உபசரிக்கும் நேரத்தில் என்னவாகின்றது? நீ உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி கடனாளியாக மாறுகிறாய். நீ உடன் வேலையாட்களாய் you become a co-worker, a partner in their ministry. நீ என்னவாகிறாய்? நீங்களும் நானும் ஒரு பார்ட்னராக மாறுகிறோம். ஆகவே நாம் இருக்கக்கூடிய இந்த உபசரிப்பினுடைய ஊழியத்துல, உபசரிப்பினுடைய பங்குல நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்? நாம் அவர்களுக்கு உபசரிக்கும் பொழுது அவருடைய ஊழியத்திலே, அவருடைய பயணத்திலே, அவருடைய அழைப்பில நாம் ஒரு பங்காளியாக மாறுகிறோம். ஒருவேளை அது சின்னதாக, ஒருவேளை டீயா இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்ன நாமத்து நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீங்க கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனை நிச்சயம் அனுபவிப்பீங்க. தண்ணி கொடுத்தாலே அவ்வளவு பலன்னா அது கூட நீங்க ஆட் பண்ணி ஒருவர் சொல்லும் பொழுதுதான் சொல்லுவோம், பொதுவா சொல்லுவாங்கல்ல, வாட்டருக்கே அவ்வளவு அதிகம்னா ஒருவேளை டீ கொடுக்குறீங்க, அதுல சுகர் இருக்குது, தண்ணி இருக்குது, கொதிக்கிறீங்க, கேஸ் இருக்குது, அதனுடைய நேரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதுல உணவை கொடுத்தால் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் அதை உண்மையான முறையில செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலன் எவ்வளவு பெரிதாக இருக்கும்.
எவ்வளவு பெரிதாக இருக்கும். அதைத்தான் இங்க சொல்கிறார். நீங்க உடன் வேலையாட்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக அப்படி சேர்த்து கொள்ளும் பொழுது when we join when we join in welcoming these people, we become the partners in truth. சத்தியத்திலே நாம் யாராக மாறுகிறோம்? பங்காளிகளாக மாறுகிறோம். வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் இதற்கு நாம் சொல்ல முடியும். இங்கே ஒரு சில எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னா உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற எடுத்துக்காட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தினுடைய பயணத்துல யாரெல்லாம் கூட இருந்தாங்க? அநேக பேர் கூட இருந்தார்கள். எங்கெல்லாம் போய் தங்குகிறார்? காயு என்ற ஒருத்தர் வீட்டுல போய் தங்குறாரு. மினாசோன் என்ற ஒரு வீட்டுல போய் தங்குறாரு. மற்றொரு இடத்துல தங்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் பங்காளிகளாக மாறுகிறார்கள். அவங்க அடிக்கப்படுறாங்க, உண்மைதான். ஆனாலும் கூட அந்த அதிலே பங்காளிகளாக மாறி தேவனுடைய நாமத்திற்காக அங்கே பிரதிபலனை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். பிலிப்பியர் 1:5 சொல்லும் பொழுது யோர் பார்ட்னர்ஷிப் இன் காஸ்பல், சுவிசேஷத்திலே உங்களுடைய பங்கு என்று சொல்றாரு. எப்படி பங்கு பெற்றாங்க பிலிப்பர் சபைகள்? இவர் போய் அங்க பாடுபட்டு அங்க உழைத்ததுனால அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே பங்காளிகளாக மாறுகிறார்கள். பிலிப்பியர் 4:14 சொல்லும் பொழுது யூ ஷேர்ட் இன் மை ட்ரபிள், நான் பாடுபடுறேன், நான் சிறைச்சாலையில இருக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு வந்து உணவு கொடுத்தீங்களா? நீங்க எனக்கு வந்து பாடுபட்டீங்களா? நீங்க என்னோட கூட வந்து எனக்கு உணவை கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிற பவுல் என்ன சொல்கிறார்? You have shared in my trouble, என்னுடைய பிரயாசத்திலே என்னுடைய கஷ்டத்திலே நீங்களும் பங்காளிகளாக மாறுகிறீர்கள். You have been a co-worker in me with me. நான் அடிக்கப்பட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? பிரதர், உனக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி எனக்கு நீங்க ஃபுட் கொடுத்தீங்கல்ல. You have become a co-partner. அதான் இங்க யோவான் சொல்லுகிறார். அதே போல பழைய ஏற்பாட்டுல வாசிச்சோம்னா அதுவும் இருக்கிறது. மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். ரெவிதீம் என்ற இடத்துல வந்து முதல் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் போருக்கு சென்று கஷ்டப்பட்டு போராடி மேற்கொண்டது யார்? போருக்கு போய் கஷ்டப்பட்டது யாருங்க? யோசுவா கீழே போய் போராடுறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க மோசே, யோசுவா, ஊர் ஆகிய இருவரும் அங்கே மலை உச்சியில நிற்கிறார்கள். அங்கே ஜனங்கள் கீழே இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் போய் போர் புரியுறாங்க. மோசே ஒரு பக்கம், அதே போல மோசே நடுவில் நின்று, அதே போல யோசுவாவும் ஆரோன் மற்றும் ஊர் இருபுறத்திலே தாங்கி நிற்கிறார்கள். அவங்களுக்கு என்ன பங்கு? சும்மா கைப்பிடிச்சு நிக்கணும். மோசே கைப்பிடிச்சு நின்னா மட்டும் போதும். அவங்க யாரா மாறுகிறார்கள்? கோவர்க்கர் இன் தி பேட்டில், அந்த நடைபெற்று வரக்கூடிய போரிலே ஒரு பங்காளிகளாக மாறுகிறார்கள். ஆனா போர் புரிஞ்சது யாரு? யோசுவா திரும்பி வந்து, என்ன நீங்க சும்மா கைதான பிடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பேரு, உங்களுக்கு என்ன புகழ் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. ஏனென்றால் all of them have become the partners in the victory at ரெவிதீம். ரெவிதீம் என்ற இடத்திலே வந்த வெற்றியிலே இவர் எல்லாரும் ஒரு பங்காளிகளாக மாறுகிறார்கள். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே முதல் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒரு நபருக்கு உணவை கொடுக்கும் பொழுதோ, ஒரு நபரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வீட்டிலே தங்கும் வசதிகளை கொடுக்கும் பொழுது சுவிசேஷத்திலே பங்காளிகளாக மாறுகிறார்கள். சுவிசேஷத்திலே அவர்களும் அவரை சுவிசேஷத்திலே சென்று பல இடங்களிலே மிஷனரியாக பயணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஒரு சிலர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் சிலர் உபசரிப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். For some they have been called as a missionary to go and they have been sent to different parts of the world. But for some they have been received the gift of providing hospitality. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவரின் அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு மிஷனரியா அழைப்பை கொடுத்திருக்கிறாரா? நீங்க மிஷனரியா போலாம். உங்களுக்கு சுவிசேஷத்துல நீங்கள் போராட வேண்டும் என்ற அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? நீங்க போராடுங்க, நீங்க பிரயாசப்பட்டு கஷ்டப்படுங்க. நீங்க அதே நேரத்துல உங்களுக்கு என்று தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு உபசரிப்பாக இருக்கும் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய காயுவை போல நீங்கள் உபசரிக்கக்கூடிய வற்றவராக இருப்பீர் என்று சொன்னால், அந்த மிஷனரினுடைய வாழ்க்கையில என்ன பங்கை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதே பங்கை உங்களுக்கும் கிடைக்கப்படும். The same reward will also be given unto you. பட் ஆன் அ கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன கண்டிஷனு? அங்க சொல்ற கண்டிஷன் என்ன? உண்மையாய் செய்கிறாய். அது என்ன கண்டிஷன்? 5வது வசனத்துல ட்ரூத்ஃபுல்லி அண்ட் ஃபெய்த்ஃபுல்லி டன். 2வது அங்கே சொல்லும் பொழுது 6வது வசனத்துல தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி, இட் இஸ் worthy as unto God, அவருக்கு ஏற்றபடி நீங்கள் செய்ய வேண்டும். அதான் இங்க சொல்லப்படுகின்ற கண்டிஷன். ஆண்டவருக்கு ஏற்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா, அதே போல உண்மை மனதோடு நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கான பிரதிபலன் நிச்சயமாக நமக்கும் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் 21ஆம் நூற்றாண்டில் என்னெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் மிஷனரிக்காக, இந்த சத்தியத்திற்காக நாம் உடன் பங்காளிகளாக எப்படி பண்ண முடியும்? பினான்சியலாக நீங்க கொடுக்கலாம். அதே போல நீங்க போய் விசிட் பண்ணி அவங்களோட கூட சேர்ந்து விசிட் பண்ணி ஒரு வார காலம் 10 நாள் நம்ம தங்கி இருக்கலாம். அருமை சகோதரன் சார்ல்ஸ் விக்டர் செய்கின்ற ஊழியத்தை போல ஒரு வருஷம் செய்வது கடினம் தான். ஒரு வருஷம் நம்ம போய் எல்லாம் நின்று செய்வது கடினம் தான். ஒரு 10 நாள் நம்ம செய்யலாம். ஒருவேளை ஒரு வாரம் அங்கே சென்று அந்த ஊழியர்களுடைய கூட சேர்ந்து செயல்பட்டு பங்கு பெறலாம். இல்லையானால் அவரிடத்துல போன் பண்ணியா, பிரதர்
உங்க ஊழி எப்படி இருக்கு, உங்களுக்கான ஜெபிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அவங்களோட கூட போன் பண்ணி பேசி அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். அதே போல பொருளாதார ரீதியாக நாம் உதவி செய்யலாம். டெக்னாலஜியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். அல்லது டிரான்ஸ்போர்டேஷனாக தேவைப்படும் என்றால் அவர்களுக்கு வெறும் நீங்க டிரைவராக இருங்க. ஊழியத்துக்கு ஜனங்கள் போறாங்க, ஜஸ்ட் பி எ டிரைவர். அவங்களுக்கு வாகனத்தை ஓட்டி ஊழியத்துக்கு அவங்க செய்யும் பொழுது உங்களால பேச முடியல, உங்களால சுவிசேஷத்தை சொல்ல முடியல, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க அவங்க போகின்ற ஊழியர்களுக்கு ஒரு வாகன ஓட்டியாக மட்டும் இருங்க. அதுக்கான பலனை நீங்க உண்மையா நீங்க செஞ்சீங்கன்னா, முறுமுறுப்பு இல்லாம செஞ்சீங்கன்னா, கர்த்தருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா, நிச்சயமா அதற்கான பிரதிபலன் ஆண்டவர் கண்டிப்பாய் தருவார். கண்டிப்பா ஆண்டவர் தருவார். அல்லது அவர்களுக்கு உற்சாகத்தை மட்டும் கொடுங்க. நீங்க போங்க, உற்சாகப்படுங்க. அவங்களுக்கான ரிசோர்சஸ், அவங்களுக்கான ஒருவேளை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க, அல்லது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்களும் அதிலே பங்காளிகள். அதுல என்ன பங்கு கிடைக்குமோ அது உங்களுக்கும் கிடைக்கும். அந்த உற்சாகத்தை நாம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். All of us have been called for missions. எல்லாருமே ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே சத்தியத்திலே ஒரு பங்காளிகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இங்க யோவான் சொல்லும் பொழுது, பார்ட்னர் இன் truth, a life that is centered around truth, a truth centered life. அதான் இன்றைக்கு நாம் சிந்தித்த விஷயம். மிக முக்கியமான ஒரு பகுதியாக இதில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சத்தியத்திலே நாம் நடப்போம். Let us walk in truth. Let us transform the life in accordance to what the truth says. சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்றபடியாக நம்முடைய வாழ்க்கையை வணைந்து மாற்றிக்கொண்டு, இரண்டாவதாக அந்த சத்தியத்திற்கு நாம் பணிவிடை செய்ய முற்படுவோம். ஹாஸ்பிட்டாலிட்டி நாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரொவைட் பண்ற நேரத்துல மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த ப்ரொவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? we also become the partners. let us partner in truth. அந்த சத்தியத்திற்கு நாமும் உடன் வேலையாட்களாக இருந்து செயல்பட கர்த்தர் நமக்கும் ஒரு நாட்களில் உதவி செய்வாராக. ஆமென்.